இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1 வசனம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஜெபம் நம்முடைய வாழ்வில் எவ்வளவு முக்கியம் என்பதை ஆண்டவர் வலியுறுத்த அநேக காரியங்களை கற்று தந்திருக்கிறார். இந்த இடத்துல பாருங்க, ஜெபம் பண்றதுல ஒரு நாளும் சோர்ந்து போயிடக்கூடாது. ஜெபம் பண்றத கர்த்தர் எனக்கு பதில் தரவில்லையே என்று நாம் நிறுத்திவிடக்கூடாது. என்னுடைய ஜெபத்திற்கு பதில் வர தாமதமாகி கொண்டிருக்கிறதே என்று ஒரு நாளும் நாம் கவலைப்படக்கூடாது. கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி தம்முடைய வேளையில் அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தும் வரைக்கும், நாம் எதிர்பார்க்கும் நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு உவமை. அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதி, ஒரு ஏழை விதவை தாய். அந்த விதவை தாய் அவனிடத்தில் போய் தனக்காக மன்றாடுகிறாள். தொடர்ச்சியாக கடந்து செல்லுகிறாள். அந்த நியாயாதிபதி தேவனுக்கு பயப்படாதவன், அவன் மனிதரை மதிக்காதவன். அப்ப அவளுடைய அந்த நிலைமையில பாருங்க, இது ரொம்ப பரிதாபமானது. ஆனாலும் அந்த நியாயாதிபதி அவளுக்கு நியாயம் செய்யணும்னு மனது இறங்கினான். அப்படிப்பட்ட நேரத்துல ஆண்டவர் சொல்றார் பாருங்க, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்துல இரவும் பகல் அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சீக்கிரத்துல நியாயம் செய்வார் என்று இந்த உவமை நிறைவடைகிறது. பாருங்க, இந்த விதவை தாய் அந்த நியாயாதிபதிக்கு ஒரு அந்நிய பெண். ஆனா நாம் நம்முடைய தேவனுக்கு அந்நியர்கள் அல்ல. நாம் நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள். உரிமை இருக்கு. பாருங்க, அந்த நியாயாதிபதி வேற வழி இல்லாம ஏதோ ஒண்ணு செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தத்தின் நிமித்தம், கட்டாயத்து நிமித்தம் செய்கிறதை போல நமக்கு காணப்படுகிறது. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. தேவன் தம்முடைய பரிபூரண சித்தத்தின் அடிப்படையில் ஆண்டவர் நமக்கு எது மிக சரியானது என்பதை அறிந்து நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மிடத்துல இன்னைக்கு என்ன எதிர்பார்க்கிறார்னா, விடாப்பிடியாக நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக நம்முடைய ஜெபம் அது ஆண்டவருக்கு நேராக ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நீங்க நல்லா பாருங்க, தாமதமாகுதுன்னு நீங்க நினைக்க வேண்டாம். கர்த்தர் சீக்கிரத்தில் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஆகவே உங்களுக்கு வர வேண்டிய நன்மை சீக்கிரம் வரும். உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் சீக்கிரம் வரும். உங்களுக்காக திறக்கப்பட வேண்டிய கதவு சீக்கிரம் திறக்கப்படும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த நன்மை சீக்கிரத்தில் உங்கள் கரங்களில் கொடுக்கப்படும். தூர தேசத்திலிருந்து சீக்கிரத்தில் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு நேராக கடந்து வரும். நீங்கள் நெடு நாட்களாக காத்திருந்து சோர்ந்து போன அந்த காரியத்துல துரிதமாய் ஆண்டவர் செயல்படுவார். அதே நேரத்துல நியாயம் செய்வார். அப்படின்னு உங்களுக்கு அநீதி செய்யப்பட்டிருக்கிறதா? உங்களுடைய நியாயம் புரட்டப்பட்டிருக்கிறதா? நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்களா? வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? தொடர்ச்சியான பிரச்சனைகளின் நிமித்தம் அலைச்சல்கள், கண்ணீர், பண செலவுகள் என்று சொல்லி நியாயம் கிடைக்குமா என்று காத்திருக்கிறீர்களா? உங்களுக்கு தொடர்ச்சியான ஜெபம் செய்கிற உங்களுக்கு ஆண்டவர் சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். ஜெபத்தை நிறுத்திடாதீங்க. தொடர்ந்து தேவனுடைய முகத்தை தேடுங்கள். அவருடைய சமூகத்திற்கு தினந்தோறும் சென்று உங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபித்துக் கொண்டே இருங்கள். ஆண்டவர் பதில் தருகிறதை பார்ப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவரே, சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும் கிருபை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.